இந்த வரதட்சணைலாம் ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுறாங்கல்ல. கல்யாண மண்டபத்தில் 1000 பேரை வர வச்சு, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வர வச்சு, அதில் தான் இந்த 100 பவுன் நகையெல்லாம் கொடுக்குற அந்த வரதட்சணை கொடுக்குற வழக்கமே இதுக்கு தான் காரணமாக இருக்குது. அதுவே நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 10 பேர் 20 பேர் தான் ஒரு கல்யாணத்தவே கலந்துக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டுடணும். கல்யாண மண்டபத்தெலாம் எடுத்து மூடிடணும். அப்போ இல்லை, உதாரணத்துக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம்னாலே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான்ப்பா நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ யாராவது 100 பவுன் நகை போடுவாங்களா? அல்லது நிறைய வரதட்சணை வைப்பாங்களா? இது எல்லாமே பீத்திக்கிறக்காக தான். 1000 பேரை வர வைக்கும்போது எவ்வளோ நகை போட்ட, அப்போ பெருமையாக சொல்லணும்ல. அதுக்காக நான் 100 பவுன் போட்டேன், 50 பவுன் போட்டேன் அப்படிங்கிறது. அப்போது இதுக்கு நீ வரதட்சணை கொடுக்கக்கூடாதுன்னா அது மாதிரி கல்யாணத்தையும் ஆடம்பரமாக நடத்தக்கூடாது. கல்யாண மண்டபங்களில் ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்தக்கூடாது. ஏன்னா அதுதான் இந்த வரதட்சணை கொடுக்குறதுக்கே காரணமாக இருக்குது. நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் தான். எல்லா கல்யாணமும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் நடக்குது அப்படின்னா யாராவது 100 பவுன் நகை போடுவாங்களா? அல்லது 50 பவுன் நகை போடுவாங்களா? கல்யாணத்துக்கு யாராவது 50 பவுன் நகை போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா கல்யாணமே எளிமையாக தான் நடக்குது. அப்படிங்கும்போது எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். இங்கே என்னென்னா எல்லாமே ஆடம்பரமாக நடத்தும் போது தான் இந்த வரதட்சணையும் ஆடம்பரமாக கொடுக்குறாங்க. 100 பவுன் நகை போடுறது, அப்புறம் அந்த கார் வாங்கி கொடுக்குறது, பைக் வாங்கி கொடுக்குறது, இது எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க பெருமையாக பேசணுங்கிறக்காக தான். யாருமே வரமாட்டாங்க. கல்யாணத்துக்கு 10-15 பேர் தான் வருவாங்க அப்படின்னா யாரும் 100 பவுன் நகை போட மாட்டாங்க, பைக் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, கார் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த வரதட்சணையை நீங்கள் ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல கல்யாணத்தை எளிமையாக நடத்திட்டாலே போதும். வரதட்சணையை எளிதாக ஒழித்து விடலாம். நீங்கள் கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்த வரதட்சணை இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இப்போல்லாம் வரதட்சணைங்கிறது இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. மொய் எழுதுகிற கலாச்சாரம் அதிகமாகிட்டு இருக்குது. மொய் எழுதுறதே பார்த்திங்கன்னா நகையெல்லாம் செஞ்சு போடுறாங்க. 2 கிராம் நகையை செஞ்சு போடுறது 25,000 வைக்கிறாங்க. 500, 1000லாம் வைக்கிறது கிடையாது. 200 வைக்கிறது இன்றைக்கி கேவலமான ஒரு விஷயமா மாறி போச்சு. இன்றைக்கி 500 வைக்கிறது சுமாரான ஒரு விஷயம், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போல்லாம் கல்யாணத்துக்கு மொய்யெல்லாம் பார்த்திங்கன்னு வைங்க, 5000, 10,000, 20,000, 25,000 அந்த மாதிரிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடத்துகிறாங்க. ஆடம்பரமாக 1000 பேர்த்துக்கு சாப்பாடு, அங்கே 1000 பேர் வர்றாங்க அப்படிங்கிறனால, அல்லது 500 பேர் வர்றாங்க, ஊரே திரண்டு வருது, சொந்தக்காரங்க எல்லாருமே வர்றாங்க, அவங்கக்கிட்ட பீத்திக்கணும் அப்படிங்கிறக்காக தான், அவங்க பெருமையாக பேசணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி கடனை வாங்கி வரதட்சணை எல்லாத்தையும் ஆடம்பரமாக 100 பவுன் நகை, 50 பவுன் நகை, 20 பவுன் நகை, அப்படி காரு அல்லது பைக்கு, இப்படியெல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுறதுக்கு இதுதான் காரணமாக. அப்போ நீங்கள் வரதட்சணையை இந்த மாதிரி நிறைய கொடுக்குறதுக்கு காரணம். வரதட்சணையை ஒழிக்கணும்னா முதல்ல கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடத்துகிறத நீங்கள் ஒழிக்கணும். அப்போ தான் ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜில் கல்யாணம் நடக்குன்னா யாராவது 100 பவுன் நகை, 50 பவுன் நகை அப்படிலாம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. 10 பேர் தான் ஒரு கல்யாணத்தை கலந்துக்கிறாங்க அப்படின்னா 15 பேர் 20 பேர் தான் கலந்துக்கிறாங்க அப்படின்னா 20 பேர் தான் கலந்துக்கணும்னு சட்டமே போட்டுடணும். ஒரு இவ்வளோ அதுக்கு மேலே யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி போட்டால் யாருமே இந்த அளவுக்கு 100 பவுன் நகை அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க.